ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். திமுக கூட்டணி எல்லாம் முடிவாகி தொகுதி பங்கீடுகள்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலுமே கூட காங்கிரஸுக்கு ஒரு 28 எப்படியோ கொடுத்துட்டாங்க. மதிமுகவுக்கு ஒரு 4 கொடுத்து 3 எடுத்துக்கிட்டாங்க. கொங்கு தேசிய மக்கள் அவங்களுக்கு ஒரு 2 அப்படின்னு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாலும் இன்னும் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் தொகுதியில் பிரிக்கிறது, தேமுதிக இவங்களுக்கெல்லாம் பிரிக்கிறதுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரு சலசலப்பு இருக்குன்றாங்க. என்ன காரணம்? விடுதலை சிறுத்தைகள் திமுகவுடன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடுல என்ன பிரச்சனை இருக்கு? நான் இன்னைக்கு காலையில் அண்ணன் திருமாவளவனை பார்த்துட்டு வந்தேன். தொகுதிக்காகவா இல்லை? நான் என்ன அரசியல் கட்சியாங்க, நான் ஒரு ஊடக ஏதோ சொல்றதுக்காக போனீங்களோன்னு. இல்லை இல்லை, நான் இப்போ ஐரோப்பா சுற்றுப்பயணம் போயிருந்தேன். ஒரு 15 நாள் போயிருந்தேன். ஆமாம். பிரான்ஸ் போனேன், ஜெர்மன் போனேன், லக்சம்பர்க் போனேன், பெல்ஜியம் போனேன், ஹாலந்து போனேன். பார்த்தீங்களா? காசே இல்லைன்னு சொல்லுவீங்க, இவ்வளோ நாட்டுக்கு போயிட்டு வந்துருக்கீங்கன்னு மக்கள் நினைப்பாங்க. ஏங்க சொல்லிடுங்க, ஏன் எப்படின்னு சொல்ல. அதாவது எல்லாமே எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு முகமதியர்கள் சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. நீங்க இப்படி சொல்ல முடியாது. இல்லை சொல்ல முடியாது. ஆனா எல்லா புகழும் ஈழத்தமிழர்களுக்கே. சரி, ஈழத்தமிழர்கள் தான் என்ன கூட்டிட்டு போனாங்க. ஓகே. ஏன்னா ஐரோப்பாலாம் போயிட்டு வரேன்னா அதே ஐரோப்பா போனாலும் சரி, எத்தியார் ஏர்லைன்ஸ் போனாலும் சரி, ஏர் இந்தியாவில் போனாலும் சரி, எங்க போனாலும் கடைசியில் இந்த பைக்கில் தான் போனேன். 15 நாள் குழுக்குழுன்னு இருந்தேன். இன்னைக்கு இப்போ பைக்கில் போய் வெயிலா அடிக்குது. நம்ம வாழ்க்கை இதுதாங்க. ஈழத்தமிழர்கள் எனக்கு விசா கொடுத்தாங்க, தங்க வச்சாங்க, சாப்பாடு போட்டாங்க, காரில் என்னுடைய நண்பர் ஒரு ஈழத்தமிழர் ரமணன், ரங்கன், இவர்கள் என்னை எல்லாம் ஊருக்கு சுற்றி காமிச்சாங்க. இதுதான், வேற ஒன்று. ஓகே. அப்போ போயிருந்தீங்க. இப்போ அதுக்காக திருமாவளவன் அவர்களை போய் சந்திச்சு அப்போ ஈழத்தமிழர்களை பார்த்துட்டு வந்ததில் அண்ணன் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் வந்து உயிரையே மாய்க்க போனவர் இல்லையா? அப்போ ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் அண்ணனை பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு உதவி, எங்களுக்கு மீண்டும் குரல் கொடுக்க சொல்லுங்க, நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திலையும் இப்படின்னு சில தகவலை சொல்லி விட்டாங்க. அப்போ அது விஷயமா நான் பார்க்க போனேன். அப்போ அவர் சொன்னார், 2ஆம் கட்ட தலைவர்கள் உங்களுக்கு நீங்கள் வருத்தப்படாத அளவுக்கு, நீங்கள் கோபித்துக்கொள்ளாத அளவுக்கு உங்களை கௌரவப்படுத்துவது எங்கள் கடமை. யார் சொன்னது? திமுக தலைமை. அப்போது சரி, அதை அவங்க பொறுப்புலேயே விட்டுட்டேன். நானும் முதலமைச்சர் சந்திச்ச இறுதி பண்ணிடுவோம். ஆனால் டபுள் டிஜிட்டலுக்கு குறைவாக ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா 30 ஆண்டு காலம் திமுகவை தூக்கி சுமந்தவர்கள் நாங்கள். எத்தனை ஆண்டு காலம் ஒத்துக்க மாட்டோன்றத கூட இப்போ இந்த எல்லாருக்குமே வந்து கம்மி பண்ணிட்டு தானே வராங்க. அதாவது 5 இந்த கூட்டணி அதிகமாக இருக்கிற ஓட்டை சிறுத்தை நான் உண்மையை சொல்றேன். சரி. ஏன்னா முஸ்லீம்கள் எப்படி கொத்து கொத்தாக திமுகவுக்கு போடுகிறார்களோ அதே போல இந்த சிறுத்தைகள், தலித்து மக்கள் அப்படியே கொத்து கொத்தா எங்க போடுறாங்க? திமுகவுக்கு தான். காரணம் விடுதலை சிறுத்தை. காங்கிரஸுக்கு பெரிய ஓட்டு வங்கி எங்கேயுமே இல்லை சார். 28 தொகுதி கொடுத்துருக்காங்க. இல்லைங்க சார், நாங்களும் அரசியல் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து உங்களுக்கு தெரியும் பலம். அதெல்லாம் ஒரு நீங்க தனிச்சு நிக்க சொல்லுங்க சார் பாப்போம். திமுகவையா? திமுகவை இல்லை, திமுகவை தவிர்த்து இருக்கிற கூட்டணி கட்சிகள். திமுக நிக்கட்டுமே. திமுக அது ரெட்டை இலை உதயசூரியன் தான் மக்களுக்கு தெரிஞ்ச சின்னமே. ஆமா, அதை ஒட்டித்தான் எல்லாரும் வரணுமே தவிர தனியாக இங்கே யாருமே நிற்க முடியாது, வெற்றி பெற முடியாது. அந்த காலமெல்லாம் போச்சு. கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் வாக்கு ஒரு தொகுதியில் நின்று கூட ஜெயிக்க முடியாது. அண்ணன் திருமாவை பொறுத்தவரை தலித்து வாக்கு வங்கி அப்படியே இருக்கு. முஸ்லீம்களுக்கு அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்கு. 2வது தலித்து. இந்த 2 வாக்கு வங்கி தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர வாக்கு வங்கி. இது எந்த பக்கம் சாயுதோ அவர்கள் நாற்காலி கிடைக்கும். எம்பி எலெக்ஷன்லையும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் சரி, உள்ளாட்சி, ஊராட்சி. ஆனால் இந்த 2 பேருமே பாவப்பட்ட மக்களுங்க, வஞ்சிக்கப்பட்ட மக்கள். யாரு? தலித் மக்களும். சிறுபான்மை முஸ்லீம் மக்கள், கிறிஸ்துவ மக்களும் தலித்து மக்களும் தான் பாவம். எப்படி? அவர்களுக்கான எந்த உரிமையும் கிடைப்பதில்லை. முஸ்லீம்களுக்கு 15 சீட்டு கிடைக்கும். கேரளாவில் முஸ்லீம் இல்லாத ஆட்சியே கிடையாது. ஆனால் இங்கே முஸ்லீம்கள் திமுகவுக்கு கொத்து கொத்தாக வாக்களிக்கிறார்கள். ஒரு 3 முஸ்லீம் எம்எல்ஏ வர்றதே கஷ்டமாக இருக்கு. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் நவாஸ்கனி ராமநாதன் ஜெயிக்கிறார். ஆனால் வாக்கு வங்கி அதிகமாக உள்ள சமூகம் தலித்துக்களும் முஸ்லீம்கள் தான். இப்போ அவருக்கு குறைந்தது ஒரு 10 சீட்டாக கொடுப்பான்னு எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லைன்னா அதே கூட்டணி தான். கொடுத்தாலும் அதே கூட்டணி,
ஏதோ வேற ஏதோ சொல்ல போறீங்களோன்னு இல்ல அதான் செய்தி. மக்கள் அதான் எதிர்பார்த்துருவோம், ஏதோ சொல்ல போறாருன்னு பார்த்தா அதே கூட்டணி. முஸ்லீம்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை, கொடுத்தாலும் அதே கூட்டணி, கொடுக்காவிட்டால் அதே கூட்டணி. இதுதான் முஸ்லீம்களுக்கு தலித்துக்களும் சரியான பிரதிநிதித்துவம் திமுகவும் கொடுப்பதில்லை, அதிமுகவும் இல்ல. இப்போ வந்திருக்கக்கூடிய தேமுதிக கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை ஒரு 6ல இருந்து 7 தொகுதி கிடைக்கும், பிளஸ் ராஜ்யசபா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இதை எப்படி விடுதலை சிறுத்தைகள் பாக்குறாங்க? அவங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு 0.4% தான் ஓட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கு 1%, 1.5% வரைக்கும் ஓட்டு வாங்கி. இல்ல இல்ல இல்ல, நீங்க இருக்கிற சார் காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தைகள் நீங்க அந்த கூட்டணியில் நான் என்னுடைய கரெக்டான சர்வே, முஸ்லீம்கள் வாக்கு வங்கிக்கு அடுத்தபடியா பெரும் வாக்கு வங்கி சிறுத்தைகள் தான். சரி. இல்ல ஒரு தலித் காலனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2000 ஓட்டு, 2000 பேர் குடியிருக்காங்கன்னா 2000 ஓட்டு அப்படியே ஓடும் திமுக. இல்ல அப்படி ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய திருமாவளவனை வந்து இன்னமும் வந்து ஒரு 6, 7 அப்படின்ற இடத்துலயே இல்லை அப்படிதான் குட்டி சிறுத்தைகள் பூரா கும்பிடுறான். குட்டி என்னங்க இதை நம்ம போய் திமுகவுக்கு 6 சீட் 7 சீட்டுக்கு போய் நிற்கணுமா சிறுத்துறான். ஆனால் அவர் என்ன நினைக்கிற, இப்போ தாய் சிறுத்தை பொறுமையாக புரியும், நமக்கு ஒரு உரிய மரியாதை கிடைக்கும், நமக்கு உரிய மரியாதை கிடைக்கும். கண்டிப்பாக திமுக கொடுக்கணும் நான் நம்புறேன். பொறுமையாரு, அவர் ராத்திரி போகலாம் அலைகிறாரு. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, கீழையும் சரியாக இருக்கான், தலைமையும் சரியாக இருக்குது, நடுவில் இப்போ நேராக திமுக இப்போ யார்கிட்ட சொல்லுது, ரவிக்குமார்கிட்ட சொல்லி எப்பா தலைவர் சரி பண்ணுங்கப்பா, தலைவர் கோபமாக இருக்கார், சிந்தனை செல்வங்கிட்ட சொல்லி தலைவரை சரி பண்ணுங்க. இப்போ தலைவருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய அந்த 4 எங்கே விசுவாசமாக இருக்கு? அங்கே அங்கே இதான் சிக்கல். இந்த நாளும் கோபமாக இருந்ததுன்னா, யோ இதே இப்படி இருக்கு, இப்போ தாய் சிறுத்தை இதை விட கோபமாக இருக்கும் ஐயா. இப்போ நம்ம சோப்புக்குள்ள இருக்க எல்லாம் இங்கே கைத்தை போட்டு கட்டி வச்சிருக்கு சிறுத்தையெல்லாம். அறிவாலயத்தில் 4 சிறுத்தை கட்டி வச்சிருக்கும் ஐயா, கொஞ்சம் புள்ள கிலோ போடியா சாப்பிட்டு அங்கேயே படுத்து கிடக்குது. சிறுத்தைக்கு புள்ள தாய் சிறுத்தை அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இதாயா பெருஞ்சிருத்தை கொஞ்சம் புள்ள பிடிக்கும் போட்டால் சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கும். இப்படி ஓடிட்டு இருக்கு. புளி பசித்தாலும் புள்ளை தின்னுட்டு இருக்கிறது பூரா புல்லு தான். இப்போ தாய் சிறுத்தைக்கு கடைசியாக கோபம் வரும். கோபம் வராமல் பார்த்து கொள்வது திமுகவுடைய பொறுப்பு. போன இப்போ 1 மாதத்துக்கு முந்தி இப்போ தாய் சிறுத்தை கோபம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பெங்களூர் போயிடுச்சு. பெங்களூர் போயிட்டாரு. அங்கே இருக்கிற சிறுத்தைகளோட தமிழ்நாடு அரசியல் வேண்டாமையா, நான் பார்த்துக்கிறேன். என்னையா தலைவர் சிஎம் அடிச்சடிச்சு பார்க்குறாரு, போனே எடுக்கலை, கோபம் இருக்காரு. சரிப்பா உங்களுக்கு உண்ட மரியாதை தரப்பா, கொஞ்சம் எடுக்க சொல்லப்பா. தினேஷ் அடித்தா எடுக்கவே இல்லை. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக சிறுத்தைகள் மரியாதையோடு நடத்தப்பட்டால் அந்த வாக்கு திமுகவுக்கு போகும். மரியாதை குறைவாக நீங்கள் இந்தாங்க வச்சுக்க 3 சீட் வச்சுக்க 4 சீட்டு 5 சீட்னா சிறுத்தை ஓட்டு திமுக விழுக்காது. இதுதான் உண்மை. இதுதான் தாய் சிறுத்தையே சொன்னாலும் சரி விழாது, கண்டிப்பாக விழாது. என்னுடைய அறிவு கேட்டிய அரசியல். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.